வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் பத்தி பார்த்தோம், கார்போஹைட்ரேட் பத்தி பார்த்தோம். இந்த நாளிலும் தொடர்ந்து ஃபேட் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். அதை பத்தி அதிக டீடைல்ஸோட நம்ம மத்தியில டாக்டர் நர்மதாவும் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். கடந்த வாரத்துல கார்போஹைட்ரேட் பத்தி சொன்னீங்க, புரோட்டீன் பத்தி பார்த்தோம், ஃபேட் பத்தி பார்த்தோம். இந்த நாள்ல இப்ப இந்த ஃபேட்டோட டயட் இருக்குல்ல, இந்த டயட்ல ஃபேட் அதிகமா இருக்கு. என்ன விதமான ஃபுட்ல ஃபேட் அதிகமா இருக்கு? அது எவ்வளவு அதிகமா எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு அது கெடுதலா இருக்குமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? டயட்ல ஃபேட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கும். இன்னொன்னு ஃபேட்டி ஆசிட் ஃபார்ம்ல இருக்கும். ஃபேட்டி ஆசிடே சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த வகையில இருக்கும். அன்சாச்சுரேட்டடே கூட மோனோ அன்சாச்சுரேட்டட், பாலி அன்சாச்சுரேட்டட் சொல்லுவாங்க. மியூஃபா, பியூஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல இருக்க வேண்டியது அவசியம். இந்த சாச்சுரேட்டட், அதுக்கப்புறம் மோனோ, பாலி அன்சாச்சுரேட்டட் எல்லாமே 1:1:1 ரேஷியோல ஈக்குவலா நம்ம எடுக்கணும். இதுலயுமே ஃபர்ஸ்ட் நான் கொலஸ்ட்ரால் பத்தி சொல்றேன். கொலஸ்ட்ரால் டயட்ல பாத்தீங்கன்னா எதுல ரொம்ப அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்கும்னா எக் யோக்ல அதிகமா கொலஸ்ட்ரால் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்கன் மீட், பிரெயின், கிட்னி, லிவர் இந்த மாதிரி ஆர்கன் மீட் இருக்கு இல்லையா, அதுல மீட்ல எல்லாம் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கும். கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு ஒரு 250 mg per day தான் எடுக்கணும். ஆனா ஒரு எக் யோக்லயே 500 mg இருக்கும். அதனால யூஸ்வலா என்ன ரெக்கமெண்டட் அப்படின்னா ஒரு வீக்லி ஒரு 3 எக் தான் எடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதிகமா எடுக்கும் போது பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கும். பட் பொதுவா ஒரு சேஃப்டி சைடு இருக்கணும்னா நம்ம எக்க எய்தர் அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுக்கலாம், இல்லனா அந்த எக் யோக்கோட எடுக்கணும்னா வீக்லி 3 டைம்ஸ் எடுக்கலாம். குறிப்பா ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க அந்த எக் யோக், அந்த எல்லோ பார்ட்டை அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் கண்டென்ட் இருக்கிற அந்த டயட், அந்த நான்வெஜ் இதெல்லாமே குறைக்கிறது அவசியம். இந்த கொலஸ்ட்ராலே பிளான்ட் பேஸ்ட் டயட்லயும் இருக்கும். பட் அது ரொம்ப நல்ல ஃபார்ம் ஆஃப் கொலஸ்ட்ரால். அதனால கெட்ட கொழுப்பு ஏதோ அதிகமாகாது. இப்ப அந்த ஃபேட்டி ஆசிட் பத்தி சொன்னேன் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது அதிகமா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அது கண்ட்ரோல்டா தான் எடுக்கணும். அது அதிகமா எடுக்கும் போதும் நம்ம பிளட்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆயில்ல பாம் ஆயில்ல அதிகமா இருக்கும், கோகனட் ஆயில்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃபுல் கிரீம் மில்க், ஃபுல் கிரீம் மில்க்ல, அதுக்கப்புறம் பட்டர், கீ இதுல எல்லாம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மீட், பீஃப், மட்டன், பீஃப் இதுல எல்லாம் அதிகமா இருக்கும். இதுல ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கு. என்னன்னா இந்த கோகனட் ஆயில், பட்டர், கீ இதுல இருக்கிற இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், அதனால பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகாது அப்படின்னு தியரிட்டிக்கலா ஒரு ரீசனிங் இருக்கு. ஆனா நிறைய ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கோகனட் ஆயில் எடுக்கிறவங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்த்ததுல கோகனட் ஆயில் தொடர்ந்து எடுக்கிறவங்களுக்கு உண்மையாவே அந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகம் ஆயிருக்கு. ஒரு சேஃப்டி சைடுக்கு இருக்கணும்னா நம்ம ஆயில்ல கோகனட் ஆயில், பாம் ஆயில் அவாய்ட் பண்றது நல்லது. பட்டர், கீ இது எல்லாமே அவாய்ட் பண்ணும். அதுவும் குறிப்பா ஏற்கனவே பிளட்ல கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்கவங்க இதை கம்மியா தான் எடுத்துக்கணும். இப்ப அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொன்னேன் இல்லையா, இது ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் ஃபேட். இது நம்ம நிறைய எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல இது எதுல ரொம்ப அதிகமா இருக்கும்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்ல அதிகமா இருக்கும். வெஜிடபிள் ஆயில்னா இப்ப நான் சொன்ன பாம் ஆயில், கோகனட் ஆயில் தவிர மத்த எல்லாத்துலயுமே சன்ஃபிளவர் ஆயிலா இருக்கலாம், ரைஸ் பிரான் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எல்லா ஆயிலுமே இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஆயில் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இதுலயுமே ரீஃபைண்டா எடுத்துக்கணுமா, அன்ரீஃபைண்டா எடுத்துக்கணுமான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அன்ரிஃபைன்ட் ஆயில் இருக்கு இல்லையா, செக்கெண்ணெய், இது ஹை டெம்பரேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதோடைய ஸ்மோக் பாயிண்ட் கம்மியா இருக்கும். அப்படின்னா இந்த செக்கெண்ணெயா இருக்கிற அந்த அன்ரிஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில் வச்சுப்போம். அதை நீங்க டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஆயிலோட ஃபார்மே சேஞ்ச் ஆகி டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் அதனால ஃபார்ம் ஆகலாம். எப்பவுமே அன்ரிஃபைண்டுக்கு அந்த ஹை டெம்பரேச்சர் குக்கிங் அவாய்ட் பண்ணிட்டு ரீஃபைண்ட் ஆயில்ஸை ஹை டெம்பரேச்சர் குக்கிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுவுமே
நல்ல ப்ராசஸ்ட் ஆயிலா இருக்கணும். சில ரீஃபைனிங் ப்ராசஸ்ல வந்து டிரான்ஸ் ஃபேட் அப்படின்ற கெட்ட கொழுப்புலாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நல்ல ஒரு பிராண்டடான ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஹை டெம்பரேச்சர் குக்கிங்க்கு. லோ டு மீடியம் ஃபிளேம்ல நம்ம குக் பண்றோம்னா அன்ரீஃபைண்ட் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுல வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அப்படின்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல நல்லா இருக்கும். சோ சீட்ஸ் மற்றும் வந்து நட்ஸ் எல்லா வகையான நட்ஸ்ல அதிகமா இருக்கும். ஃப்ரூட்ல வந்து அவகேடோ ஃப்ரூட்ல அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ்ல அதிகமா இருக்கும். சோ ஃபிஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மீன்ல வந்து மத்தி மீன்ல அப்புறம் காணாங்கெளுத்தி மீன் சொல்லுவாங்க. இந்த மீன்ல எல்லாம் வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்கும். சோ இந்த மீன் வகைகள் எடுக்கும்போது நமக்கு தேவையான அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நமக்கு கிடைக்கும். சோ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து கண்டிப்பா நம்ம டயட்ல இருக்கணும். இதே வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. சோ எப்படி வந்து நம்ம அமினோ ஆசிட்ல பார்த்தோம் இல்லையா, எசென்ஷியல் அமினோ ஆசிட் கண்டிப்பா இருக்கணும்னு, அந்த மாதிரி இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லயும் ஒரு 3 வகையான ஃபேட்டி ஆசிட் கண்டிப்பா நம்ம பாடிக்கு தேவை ஃபுட்ல. அது குறைவுபடும் போது நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஹைப்பர் கெரட்டோசிஸ் சொல்லுவாங்க. ஸ்கின்ல நிறைய லீஷன்ஸ் இருக்கும். சோ அது வந்து இந்த வகையான ஃபேட்டி ஆசிட், இந்த பியூஃபா இந்த ஃபேட்டி ஆசிட் குறைபாடுனால வரலாம். அதுக்கு வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சோ அதனால இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் கண்டிப்பா நம்ம டயட்ல இருக்கணும். சோ எல்லா ஃபேட்டுமே நல்லதுதானா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் எடுக்கணும். அதிகமா எடுக்கும் போது என்ன நடக்கும், நம்ம பாடி ஃபுல்லா அது டெபாசிட் ஆகி நமக்கு அடிப்போஸ் டிஷ்யூல அது டெபாசிட் ஆகுது இல்லையா, அதனால நமக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வரும். ஆல்ரெடி ஒபிசிட்டினால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஃபேட்டுமே நம்ம கம்மியா கண்ட்ரோல்டா தான் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு அதிக ஃபேட் இல்ல கொலஸ்ட்ரால் எடுக்கும் போது அந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் போய் ரத்த குழாய்கள் எல்லாம் அடைப்பு உண்டு பண்ணும். சோ அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அதெல்லாமே வரலாம். அதே மாதிரி அதிகமா ஃபேட் இருக்கும் போது அது நம்ம லிவர்ல போய் டெபாசிட் ஆகும். எக்ஸஸ் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு டெபாசிட் ஆகும்போது லிவருக்குமே அது டாக்ஸிக்கா இருக்கும். சோ லிவரோட செல்ஸ போய் அது வந்து இன்ஜூர் பண்ணி லிவர் ஃபெயிலியர் கூட வரலாம். சோ இப்படிப்பட்ட பாதிப்புகள் ஃபேட்னால இருக்கு. சோ ஆல்ரெடி ஒபிசிட்டி எபிசோட்ல நிறைய நம்ம பார்த்துட்டோம். சோ நன்மைகளும் இருக்கு, தீமையும் இருக்கு. சோ கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல நம்ம கரெக்டா எடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னாலே டாக்டர் வந்து பிளட் ரிப்போர்ட்ல நிறைய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து எது நல்ல கொலஸ்ட்ரால், இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், இதனோட பாதிப்புகள் வந்து என்னவா இருக்கும்? கொலஸ்ட்ராலோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதோட யூசஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதே கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகும்னா அது போய் நம்ம ரத்த குழாய்கள்ல போய் ஒட்டிக்கும். சோ அதனால நம்ம ரத்த குழாய்களுக்கு அடைப்பு உண்டாகிதான் நமக்கு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பாதிப்புகள் வரும். இப்ப வந்து நமக்கு வந்து பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்டிஎல், ஹெச்டிஎல் இப்படிப்பட்ட புரோட்டீன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். சோ இது வந்து என்ன பண்ணும்னா அந்த கொலஸ்ட்ராலை கேரி பண்ணிட்டு பாடி டு லிவர் வந்து அது டிராவல் பண்ணும். இப்ப எப்படி வந்து ஒரு லாரியில வந்து நிறைய நம்ம கூட்ஸ் ஏத்திட்டு போறோம், அந்த மாதிரி இந்த எல்டிஎல், ஹெச்டிஎல் இல்ல விஎல்டிஎல் இப்படிலாம் நம்ம வந்து பிளட் ரிப்போர்ட்ல பாக்குறோம்ல, இந்த எல்லாமே வந்து ஒரு புரோட்டீன் காம்பவுண்ட். இது வந்து கொலஸ்ட்ரால கேரி பண்ணிட்டு போகுது. சோ எல்டிஎல் அப்படின்ற அந்த புரோட்டீன் கேரி பண்ற கொலஸ்ட்ரால எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்றோம். ஹெச்டிஎல் கேரி பண்றத ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்றோம். இதுல எல்டிஎல் தான் பேட் கொலஸ்ட்ரால். ஏன்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு இல்லையா, லிவர் தான் ஒரு கொலஸ்ட்ரால ப்ரொடியூஸும் பண்ணும், அதை எக்ஸ்கிரீட்டும் பண்ணும். சோ இந்த எல்டிஎல் என்ன பண்ணும் அப்படின்னா அது லிவர்ல இருந்து கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு போய் பாடி ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது தான் எக்ஸஸா இருக்கிறதுலாம் ரத்த குழாயில போய் ஒட்டிக்குது. ஆனா இந்த ஹெச்டிஎல் என்ன பண்ணும்னா பாடியில இந்த மாதிரி எக்ஸஸா எங்கெல்லாம் ரத்த குழாயில எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோ அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுத்துட்டு வந்து லிவர் கிட்ட சேர்த்து லிவர் வந்து அதை எக்ஸ்கிரீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஒண்ணு வந்து என்ன பண்ணுது, நமக்கு தீங்கு காஸ் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் கொலஸ்ட்ரால் எடுத்துட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது. ஒண்ணு வந்து அதை எலிமினேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதை வச்சுதான் எல்டிஎல் வந்து நம்ம பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னும் ஹெச்டிஎல் வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம பிளட்ல எதனால அதிகமாகும் அப்படின்னா பொதுவா வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டே நம்ம அதிகமா எடுக்கும் போதும் அந்த எல்டிஎல் வந்து அதிகமாகும். அதே மாதிரி டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா இப்ப இந்த வெஜிடபிள் ஆயிலே வந்து ஒரு வகையா
ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோஜினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அது ப்ராசஸ் பண்ணும்போது உண்டாகிற ஒரு ஃபேட்டை வந்து டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ் ஃபேட் வந்து ரொம்ப ஆபத்தானது. அது வந்து இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் அதிகப்படுத்தும், ஹார்ட் அட்டாக் வரதுக்கான எல்லா ரிஸ்கையுமே அது அதிகப்படுத்தும். ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட் வந்து நம்ம ஃபுட்ல இருக்கவே கூடாது. அதுதான் நமக்கு நல்லது. ஸோ எதுலலாம் அந்த டிரான்ஸ் ஃபேட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த வனஸ்பதி இல்லைன்னா டால்டான்னு சொல்லுவாங்கல்ல, இது எதனால எப்படி அது ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஆயில் வெஜிடபிள் ஆயிலேயே வந்து ஒரு வகையா ப்ராசஸ் பண்றதுனாலதான் அந்த வனஸ்பதி வருது. ஆர்டிபிஷியல் கீ மாதிரி இருக்கும். சோ அதுல வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட் ரொம்ப அதிகம். சோ அது நம்ம எடுக்கவே கூடாது. அதே மாதிரி பட்டர் மாதிரி இருக்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து மார்கரின் சொல்லுவாங்க. சோ இது வந்து எப்படின்னா, வெஜிடபிள் ஆயிலேயே அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி பட்டர் மாதிரியே இருக்கும் பாக்க. ஆனா அது பட்டர் இல்ல. ஏன்னா பட்டர் வந்து மில்க்ல இருந்து வர்றது. பட் இது வந்து எப்படின்னா ஆயில்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றது. பாம் ஆயில் இல்ல கோகனட் ஆயில்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ இது வந்து யூஸ்வலா நம்ம கடையில போய் பார்த்தோம்னா, நம்ம நார்மல் கடையில கூட இருக்கும். நம்ம தான் கரெக்டா செக் பண்ணி வாங்கணும். சோ வந்து பட்டர் அப்படின்ற நேம் இருக்காது, பெட்டர் தென் பட்டர் அந்த மாதிரிலாம் நேம்ஸ்ல இருக்கும். சோ இதனால நம்ம ஃபுட் எது நம்ம வாங்கினாலுமே இன்கிரீடியன்ஸை செக் பண்ணணும். சோ அதுல வந்து சில பட்டர்ல வந்து மில்க் அண்ட் மில்க் சாலிட்ஸ் அப்படின்னு இருக்கும், மில்க் ஃபேட் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரிஜினல் பட்டர். சில பட்டரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல பட்டர்ன்ற நேம் இருக்காது, பட் அது பின்னாடி இன்கிரீடியன்ட்டும் பாத்தீங்கன்னா அதுல வந்து வாட்டர், பாம் ஆயில், கோகனட் ஆயில் அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பட்டர் நமக்கு எடுக்கவே கூடாது. அதுல நிறைய டிரான்ஸ் ஃபேட் இருக்கும். அது அதிகமா எடுத்தாலே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஐஸ்கிரீம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஐஸ்கிரீமுமே மில்க்ல இருந்து வராது. சில ஐஸ்கிரீமை வந்து இந்த பாம் ஆயில், கோகனட் ஆயில்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, மில்க்ல இருந்து வராது. அப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஐஸ்கிரீமை வந்து ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஐஸ்கிரீம் வாங்கினா கூட நம்ம பாக்கணும் இன்கிரீடியன்ஸ்ல மில்க் இருக்கா இல்ல பாம் ஆயில், கோகனட் ஆயில் அப்படி இருக்கான்னு. சோ இந்த மாதிரி நம்ம ஆர்டிபிஷியலா எடுக்கிற அந்த டிரான்ஸ் ஃபேட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அது இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். ஓகே டாக்டர், இப்ப வந்து நீங்க சொன்னீங்க எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் வந்து ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால், சரீரத்துக்கு நிறைய தீங்கு விளைவிக்குதுன்னு. இப்ப இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம குறைக்கிறது? ஸோ இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பேட் ஃபேட் நான் சொன்னேன் இல்லையா, அது சாப்பிட்றத குறைக்கணும். அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைக்கணும், டிரான்ஸ் ஃபேட்டை எடுத்துக்கவே கூடாது. அதோட கூட அந்த குட் ஃபேட்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அந்த மியூஃபா, பியூஃபான்னு, அது எல்லாத்தையும் அதிகமா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த பியூஃபா என்ன பண்ணும்னா நமக்கு வந்து அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த கெட்ட கொழுப்பை எலிமினேட் பண்ணும் அதுவே. ஸோ அதனால அந்த குட் கொலஸ்ட்ராலை அதிகமா எடுத்துக்கணும். இன்னொன்னு ஃபைபரை வந்து அதிகமா நம்ம டயட்ல எடுத்துக்கணும். சோ ஃபைபரும் என்ன பண்ணும்னா அந்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து பாடியில இருந்து எலிமினேட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைபர் அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் ஃபேட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எதனால வருதுன்னா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட்ஸே ஃபேட்டா கன்வெர்ட் ஆகுது. சோ கார்போஹைட்ரேட்ஸையுமே நம்ம அதிகமா எடுக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான், எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுக்கணும். அதே மாதிரி ஆடட் சுகர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டயட்ல குறைச்சிக்கணும். அதோட கூட வந்து நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். சோ எக்ஸசைஸ் அதிகமா பண்ணும் போதும் நமக்கு வந்து பாடியில அந்த பேட் கொலஸ்ட்ரால் குறையும், குட் கொலஸ்ட்ரால் HDL கொலஸ்ட்ரால் அதிகமாகும் அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதோட கூட வந்து சில டைம் சிலருக்கு வந்து இதெல்லாம் பண்ணியுமே எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். ஹைப்போலிபிடமிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெடிசன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்டிஎலோட ப்ரொடக்ஷனே பாடியில குறைச்சிரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையும். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்கன்னா அதுல வந்து எப்படி இருக்கணும்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து ஒரு 180க்குள்ள லெஸ் தென் 200 அப்படி இருக்கணும். இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 130க்குள்ள இருக்கணும். HDL வந்து அதிகமா இருக்கணும், மோர் தென் 40 இருக்கணும். அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்றதும் கெட்ட கொழுப்பு தான், கெட்டதுதான். அது வந்து லெஸ் தென் 150 அப்படி இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து நார்மலா இருக்கணும். இதுக்கு அப்நார்மலா நமக்கு இருக்கு, கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 months கிட்ட கூட நம்ம இந்த டயட் இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம், இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் எங்கேஜா இருக்காங்கன்னா சோ அதுல எல்லாம் குறையல அப்படின்னா அவங்க கண்டிப்பா மெடிசன்ஸ் தான் எடுக்கணும். சோ மெடிசன்ஸ் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிரும். அதே மாதிரி சிலருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு வச்சுக்கோங்க. அந்த ஸ்மோக்கிங்குமே எல்டிஎல் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால பாடியில அதிகப்படுத்தும். சோ ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும், அதுவும் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் குறையும்.
ஓகே டாக்டர், இப்ப வந்து கடந்த சில வாரங்களாவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி, ஃபேட் பத்தி, புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே பத்தி நீங்க பேசுறீங்க. சோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபுட் டயட் பிளான் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவீங்க? எந்தெந்த ப்ரொபோர்ஷன்ல அந்த அளவெல்லாம் எவ்வளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? சோ இது வந்து ப்ராப்பரா ஒரு டயட்டிஷியன் தான் சொல்ல முடியும். பட் பேசிக்கா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன அந்த ப்ரொபோர்ஷன் தான். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஒரு 60% இருக்கணும், புரோட்டீன் ஒரு 20%, ஃபேட் வந்து 20%. புரோட்டீனோட அளவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி 1 கிராம் பெர் கேஜி பெர் டே அதோட ரிக்வயர்மெண்ட். நம்ம பாடி வெயிட்டுக்கு எவ்வளவு பாடி வெயிட் 60 கேஜி பர்சனா இருந்தா 60 கிராம் புரோட்டீன் அவங்களுக்கு தேவையா இருக்கும். சோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்னா கிலோ கேலரிஸ்ல சொல்லுவாங்க. ஒரு 30 to 35 கிலோ கேலரிஸ் பர் கேஜி பர் டே அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அவங்களோட செடன்ட்ரியா இருந்தா 30 அப்படி வச்சு கால்குலேட் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க்கர்னா 35 அப்படி வச்சுக்கலாம். அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாம் பிரிக்கணும். பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும். அதோட கூட விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப அவசியம். சோ அதனால எனர்ஜி கிடைக்கலனாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதனால பாடியில எல்லா ஃபங்க்ஷன் மெட்டபாலிசத்துக்குமே நமக்கு வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் தேவை. சோ அதனால நம்ம வந்து இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டோட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸுமே தேவையான அளவு, கிரீன் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு. இதுவே வந்து ஒரு டயபெட்டிக் இல்லைன்னா ஓவர் வெயிட் இருக்கிறவங்க இதே மாதிரி எடுக்கக்கூடாது. அவங்க வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ நிறையவே எடுத்துக்கணும். அவங்க வந்து கார்போஹைட்ரேட், ஃபேட்டை வந்து கம்மியா எடுக்கணும். சோ இதெல்லாம் வந்து ஹை கேலரி டயட். சோ இதை வந்து அவங்க குறைவா எடுக்கணும். அதுவும் டயபெட்டிக்கா இருக்கிறவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் எடுக்கணும். அதுவுமே வந்து ஒரே டைம்ல நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு 5 மீல்ஸா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஸ்மால் ஃப்ரீக்வென்ட் மீல்ஸா அவங்க சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நமக்கு வந்து இந்த ஓவர் வெயிட் இல்ல ஒபிசிட்டி வரதை தவிர்க்கலாம். அதே மாதிரி எவ்வளவு நியூட்ரிஷன் நமக்கு தேவையோ அந்த ப்ரொபோர்ஷன்லயே நம்ம எடுக்க முடியும். ஓகே டாக்டர், நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி புரோட்டீன் வந்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளவு வந்து முக்கியமானதா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப கார்போஹைட்ரேட் வந்து த மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது எல்லாமே வந்து நம்ம எனர்ஜிக்காக தான் நான் வந்து உட்கொள்றோம். சோ இப்ப ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா டயட் பிளான் சொல்லிட்டு கார்போஹைட்ரேட் எடுத்துக்க மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்களே. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எல்லாம் இப்ப எது மூலியமா வந்து அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்? இதனால அவங்க உடம்புல என்னென்ன பாதிப்புகள் முதல்ல ஏற்படுமா இல்ல எப்படி? சோ வந்து குளுக்கோஸ் சப்போஸ் நமக்கு வந்து தேவையான அளவு இல்ல வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் நம்ம பாடி, இப்ப வந்து எனர்ஜி வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இல்ல லிவர்ல. சோ அந்த கிளைகோஜன் அப்படின்ற ஃபார்ம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணும். அது வந்து ஒரு 12 to 18 hours வரைக்கும் பாடியில தாங்கும். சோ அது வந்து பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு 18 hours வரைக்குமே வந்து அதுல இருந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆயிக்கும். அது ஆயிட்டு இருக்கிற டைம்லயே அந்த 18 hours முடியறதுக்குள்ளேயே இன்னொரு ப்ராசஸ் நடக்கும். என்னன்னா நம்ம பாடியில இருக்கிற புரோட்டீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த அமினோ ஆசிட்ஸுமே எனர்ஜி வந்து அதால ரிலீஸ் பண்ண முடியும், ஆனா டைரக்டா பண்ண முடியாது. சோ நம்ம புரோட்டீன் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடா ஆகி அது லிவருக்கு போச்சுன்னா இந்த அமினோ ஆசிட வந்து குளுக்கோஸா லிவர் மாத்தும். சோ குளுக்கோஸ் தான் மெயின் சோர்ஸ். சோ அதனால குளுக்கோஸ் இல்லைன்னா அந்த புரோட்டீனை குளுக்கோஸா மாத்தி அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அது நடந்துட்டு இருக்க டைம்ல வேற என்ன மெக்கானிசம் நடக்கும்னா, ஃபேட் நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபேட் வந்து பாடியில அந்த அடிப்போஸ் டிஷ்யூல எல்லாம் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. அது வந்து பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த ஃபேட்ல இருந்து எனர்ஜி வரும்போது ஒரு காம்பவுண்ட், ஒரு பை ப்ராடக்ட் வரும். அது வந்து கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீட்டோன்ஸ் வந்து என்னன்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இல்ல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் பிரெயின்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். பிரெயின் வந்து குளுக்கோஸ் இருந்தாதான் சர்வைவ் ஆகும். ஆனா குளுக்கோஸ் சப்போஸ் இல்லைன்னா இந்த கீட்டோன்ஸ கூட பிரெயின் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த கீட்டோன்ஸ் வந்து உடம்புக்கு வந்து கெடுதல். ஏன்னா இது நம்ம பாடியில வந்து ஒரு ஆசிட் என்வாயர்மெண்ட்டை உண்டு பண்ணிடும். சோ ஆசிட்னாலே ஒரு கொரோசிவ், இன்ஜூரியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. நார்மல் பாடியோட pH வந்து ஆல்கலைன். பட் இந்த கீட்டோன்ஸ் என்ன பண்ணிடும், பாடியை வந்து அசிடிக்கா மாத்திரும். பாடி வந்து அசிடிக் ஆச்சுன்னா எந்த ஒரு டிஷ்யூ ஆர்கன்ஸுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஹார்ட் கூட ஃபங்க்ஷன் ஆகாது, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறையும். பாடியில இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த ஃபேட் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதுவும் நமக்கு நல்லது இல்ல. சோ அதனால நமக்கு வந்து நிறைய கெடுதலும் வருது.
சோ புரோட்டீனா இருந்தாலும் சரி, புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகுறதுனால என்ன ஆகுது, பாடியில இருக்கிற மசில் எல்லாம் வேஸ்டிங் ஆகி வீக்னஸ் வரும். சோ குளுக்கோஸ் தான் மெயின் சோர்ஸ், குளுக்கோஸ் தான் இருக்கணும். அது இல்லைன்னா நமக்கு வர எனர்ஜி எல்லாமே ஒரு சைடு எஃபெக்டோட வரும். சோ இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்கல்ல, அப்ப என்ன ஆகும், இந்த கீட்டோன்ஸ் வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும். இது பில்டப் ஆகி பாடி ஃபுல்லாவே ஒரு ஃபுல் ஸ்டேட் ஆஃப் அசிடிட்டி வரும். அது வந்து மெட்டபாலிக் அசிடோசிஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஃபேட்டல், டெத்து தான் அடுத்து. சோ அதனால ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஃபுட் இல்லாம இருக்கலாம்னா 40 to 60 days வரைக்கும் இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்லோவா வந்து நமக்கு அந்த அசிடோசிஸ் பில்டப் ஆயிட்டே இருக்கும். வீக்னஸ், அசிடோசிஸ் எல்லாம் பில்டப் ஆகி அவங்க வந்து டெத் ஆயிடுவாங்க. சோ அதனால நமக்கு கண்டிப்பா கார்போஹைட்ரேட் கண்டிப்பா நம்ம டயட்ல இருக்கணும். இதுவே வந்து இந்த கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் சொன்னேன் இல்லையா, பாடியில வர ஒரு ப்ராசஸ், இது வந்து டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப காமன். ஏன்னா டயபெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா குளுக்கோஸ் இருக்குது, ஆனா குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போக முடியல, ஏன்னா இன்சுலின் இல்ல. செல்லுக்குள்ள போனாதான் எனர்ஜி வரும். அப்ப டயபெட்டிக்ஸ்க்கு என்ன நடக்கும்னா, டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு இன்சுலின் சுத்தமாவே இருக்காது. சோ அவங்க இன்ஜெக்ஷன் தான் எடுத்துக்கணும். டைப் 2ல வந்து இன்சுலின் இருந்தாலுமே அதோட ஃபங்க்ஷன் குறைவா இருக்கும், இல்ல பாடி அதை ஏற்றுக்கொள்ளாது. சோ மெடிசின் எடுக்கணும். சப்போஸ் இந்த டயபெட்டிக்கா இருக்கிறவங்க சரியா மெடிசின் எடுக்காம விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இப்ப வந்து பிளட்ல குளுக்கோஸ் இருக்கு, அது செல்லுக்குள்ள போகல. ஆனா செல்ஸ் என்ன நினைச்சுக்கோ, நமக்கு பிளட்லயே குளுக்கோஸ் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு புரோட்டீன்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகி ஒரு பக்கம் வந்து இன்னும் குளுக்கோஸ் அதிகப்படுத்திட்டு இருக்கும். இப்ப பாடியில குளுக்கோஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், ஆனா செல்லுக்கு வந்து கிடைக்கவே இல்லை எனர்ஜி. அதனால ஃபேட் என்ன பண்ணிட்டு இருக்கும், அது பிரேக் டவுன் ஆகி கீட்டோன்ஸ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப கீட்டோன்ஸ்னால பாடியில அந்த அசிடிட்டி, அசிடிக் என்வாயர்மெண்ட், அசிடோசிஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு அதுவுமே ஃபேட்டல் தான், டெத் வரைக்கும் போகலாம். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் சொல்லுவாங்க, அது டைப் 1 டயபெட்டிஸ்க்கு ரொம்ப வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு சுகர் வந்து 500 இருக்கும், ஆனா கீட்டோன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு ஃபேட்டலா அவங்களுக்கு முடியலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வந்து மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும் தான், அதோட அவங்க மெடிசன் எடுத்தாதான் அந்த கார்போஹைட்ரேட்ஸுமே யூஸ் ஆகும். சோ இப்படி வந்து நமக்கு பார்த்தோம்னா நம்ம பாடியில வந்து எல்லா ஊட்டச்சத்துமே ரொம்ப ரொம்ப அவசியம். சோ டயட்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கவே கூடாது. கண்டிப்பா கார்போஹைட்ரேட் வேணும். நம்ம வந்து லோ கேலரியா எடுத்துக்கலாம், ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம், கம்மி குவான்டிட்டில எடுத்துக்கலாம். ஆனா சாப்பிடாமயே கார்போஹைட்ரேட்டே இல்லாம நம்ம இருக்கவே கூடாது. ஓகே டாக்டர், இவ்வளவு நேரமா வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான கார்போஹைட்ரேட் பத்தி, ஃபேட் பத்தி, சோ புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாத்த பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்பவே நிறைய இருக்கு. சோ சாப்பிடாம இருக்கறனால ஒரு உடம்புக்கு வந்து எவ்வளவு கெடுதல் உண்டாகும் அப்படிங்கறத நம்ம பத்தி பார்த்தோம். சோ இன்னும் அடுத்த வாரத்திலயும் கூட இன்னும் புதிய ஒரு மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.